அவங்க பெண்கள் எப்படி இருக்கணும், கர்த்தருக்குள்ள இருக்கிற பெண்கள் எப்படி இருக்கணும். அதிகாலையில் எழும்ப வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும், கணவர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும், அதை காட்டிலும் தெய்வ பயம் உங்களுக்கு இருக்கணும், குணசாலியான ஸ்திரியா இருக்கணும், புருஷனுக்கு கிரீடமா இருக்கணும், நல்லொழுக்கமுள்ள ஸ்திரியா இருக்கணும், கணவரிடம் பயபக்தியா இருக்கணும், அமைதியா இருக்க வேண்டும், அடக்கமுடையவளா இருக்கணும், புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடாது, தகுதியான வஸ்திரம் உடுத்த வேண்டும், தெளிந்த புத்தி இருக்க வேண்டும், நற்கிரியைகள் செய்கிற பிள்ளையா இருக்கணும், தேவ பக்தி இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், அன்பு இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், புருஷனுக்கு கீழ்ப்படியணும், கோபக்காரியா இருக்கக்கூடாது. இது அத்தனையும் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க என்ன பண்ணுவாங்க, குணசாலியான ஸ்திரீ. ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீ தான் ஆவிக்குரிய வீட்டை கட்டுகிறாள்.